சுவாமிஜி, நம்மளுடைய ஆதியோக பயிற்சிகளை மேற்கொள்றதுனால இல்லற வாழ்க்கை பாதிக்குமா? அதாவது மிக எளிமையாகவும் எல்லோரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய கேள்வி இது. ஏனென்றால் யோகம் என்பது மனிதனுக்கும் இறைவனுக்கும் ஏற்படுத்த வேண்டிய இணைப்பு. எல்லா மனிதர்களையும் இறைவனோடு இணைத்து விட்டால் அப்புறம் இந்த உலகத்தில் யார் இருப்பா என்ற கேள்வி ஒன்றை நாம் பார்க்கிற பொழுது உலகத்தில் மனித இனமே இருக்காது. உலகத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றால் அங்கே குடும்பம் என்ற ஒன்றும் அந்த குடும்பத்துக்குள்ளும் அன்பும் அறனும் இருக்க வேண்டும் என்றும் வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கின்றார். அன்பும் அறனும் உடைத்தாயின் நல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இல்லறத்தில் இருந்து கொண்டேதான் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வாழ்வாங்கு வாழ வேண்டும். இல்லறத்தில் இருந்து கொண்டேதான் அவர்கள் முக்தி நிலை அடைய வேண்டும் என்றெல்லாம் தெளிவாக எழுதப்பட்டு விட்டது. இதில் எந்த ஐயப்பாட்டுக்கும் திரிபுக்கும் மயக்கத்துக்கும் வேலையே கிடையாது. அதில் இல்லறத்தில் ஏற்படக்கூடிய எந்த விதமான உறவுகளையும் இன்ப துன்பங்களையும் ஆதியோக பயிற்சிகளோ ஜீவ சமாதிக்கான பயிற்சிகளோ பாதிப்பு கொடுக்காது. கண்டிப்பாக அன்பு என்பது என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அறம் என்பது என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் உண்மையாக தெரிந்து கொண்டதற்கு பின் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எளிமையாக இல்லறத்தில் இருந்து கொண்டே முக்தியை அடையலாம். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்பு என்றால் என்ன, அறம் என்றால் என்ன புரிந்து கொள்வதில் தான் மாற்றம். அன்பே சிவம் என்று சொல்லியிருக்கிறார்கள், அன்பே உயிர் என்று சொல்லியிருக்கிறார்கள், காட் இஸ் லவ்னு சொல்லியிருக்காங்க. அந்த அன்பு எங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க? குடும்பத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, இல்வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அன்பு மாதிரி இல்லாமல் சிவமே அன்பாக இருக்கணும். சித்தர்கள் பாடல்களில் பார்த்தீங்கன்னா மூச்சே சிவம் என்று சொல்லியிருக்கிறார்கள், உயிரே சிவம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படிங்கிற பொழுது அங்கே எதை நாம் கவனிக்க வேண்டும் என்றால் மூச்சையோ உயிரையோ கவனிக்க வேண்டும் என்றுதான் பொருள். அன்பு என்பது மற்றவர்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய ஏதோ வெளிப்பாடான செயல்பாடுகள் அல்ல. நம்முடைய உயிர் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய தேடலும் அதை சார்ந்த இயக்கமும் தான் அன்பு. அதே போன்று அறணும் என்பது என்னன்னா கொல்லாமையாக இருக்கக்கூடிய ஒரு செயல் அறம் என்று வள்ளுவ பெருந்தகை இன்னொரு சொல்லியிருக்கிறார். கொல்லாமை என்பது பிற உயிர்களே அல்ல, தன் உயிரையே தாம் கொல்லாமல் இருக்க வேண்டும். முதல்ல ஒவ்வொரு மூச்சிலும் நாம் நம்முடைய உயிரை கொண்டிருக்கிறோம், தற்கொலை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த மூச்சில் நம்முடைய உயிர் அருந்து கொண்டே இருப்பதை கவனித்து அந்த மூச்சில் நம்முடைய உயிர் அருகாமல் அருந்து போகாமல் உள்ளே அடக்கி உயிரை வளர்க்கும் தொழிலுக்கு பெயர் அரண் என்று பெயர். மிக சுருக்கமாக சொல்கின்றேன். இப்படிப்பட்ட அன்பே சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையையும் கொல்லாமை என்று சொல்லக்கூடிய உயிரை கொள்ளாத நிலையையும் ஒரு மனிதன் தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுத்தி கொண்டான் என்றால் அவன் வெற்றிகரமான இல்லற வாழ்க்கையை பெற்று அதுதான் அந்த வாழ்க்கையினுடைய பயனாகவே பெற்றுக்கொள்கிறான். அப்போ இல்லற வாழ்க்கையில் இல்லாமல் ஒருவன் முக்தி அடைந்தால் அப்புறம் குழந்தை குட்டிகள் எப்படி ஏற்படும், வாரிசுகள் எப்படி ஏற்படும், இந்த உலகம் எப்படி உய்யும்? கட்டாயமாக கல்யாணம் என்பதும் குடும்ப உறவு என்பதும் தாம்பத்தியம் என்பதும் இருக்கணும். இருந்ததுக்கு பின் ஒரு நிலைக்கு அப்புறம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை தவிர்த்து தேவையான பொழுதில் தேவையான நேரத்தில் தேவையான அளவிற்கு மட்டும் அதை வைத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவது என்பது சரியானது. எனவே தாம்பத்திய வாழ்க்கையையோ குடும்ப இல்லற வாழ்க்கையையோ எந்த விதத்திலும் ஆதியோக பயிற்சிகளோ ஜீவசமாதி பயிற்சிகளோ தடைப்படுத்தாது.